வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கொள்ளு வந்து 100 கிராம் இருக்குங்க எடுத்திருக்கேன். ஜீரகம் வந்து இதெல்லாம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. சோம்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி இதில் ஒரு கிளாஸு, நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதில் ஒரு கிளாஸ் குடித்தா போதுங்க. நல்லா வாய்வு வந்து செரிமானம் இல்லாமல் இருக்குது, வயிறு உப்பசம், இந்த கொழுப்பு எல்லாத்தையுமே நான் கரைக்குங்க. இந்த சோம்பும் நல்லது, ஜீரகமும் குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லா செரிமானமும் ஆகும். கொள்ளும் வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கு கூட நல்லதுங்க. இதை குடித்தாக்கா ரொம்ப நல்லது. வாங்க, இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வறுத்ததுங்க, இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நம்ம கொல்லை வந்து நல்லா ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்து அரைச்சிடலாங்க. இதை வந்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நீங்கள் வந்து இப்படி கொதிக்க வச்சு குடிக்கலாம். கொதிக்க வச்சு குடிக்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் இந்த அளவுக்கு தோசை சுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு தோசையில் சுட்டு சாப்பிடுங்க. எதில் வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். வாங்க, இப்போ நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி போடுறேங்க. போட்டு நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை எதுவுமே சேர்க்கக்கூடாது. அது அப்படியே வடிகட்டி அப்படியே குடிச்சிடணுங்க. கொதிக்கட்டும் நல்லா. இப்போ அதை கொதிச்சிருச்சுங்க. இப்போ நல்லா வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வடிகட்டிடலாங்க. இப்போ அதை வடிகட்டி ஆயிடுச்சுங்க. இது நல்லா கிளாஸ் நல்லா பெருசாக இருக்குது. அதனால் இது 2 வேளை குடிக்கலாம். காலையிலையும் குடிச்சிட்டு நைட்டும் குடிக்கலாம். அந்த அளவுக்கு நான் செஞ்சு கட்டியிருக்கேன். நீங்களும் இதேமாரி குடிங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.